வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருமுக்கூடல் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோவில் மருத்துவமனையாக செயல்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு இடம்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செல்லும் சாலையில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருமுக்கூடல் எனும் ஊரில் அமைந்துள்ளது அப்பன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோவில். வேகவதி ஆறு, செய்யாறு, பாலாறு ஆகிய 3 ஆறுகளும் இங்கே சங்கமிப்பதால் முக்கூடல் என்று பெயர் பெற்று பின்பு திருமுக்கூடல் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கோவில் வெளிப்புறம் சாதாரணமாக தெரிந்தாலும் மொட்டை கோபுரம் கடந்து உள்ளே சென்றால் கண்களுக்கு பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது இந்த கோவில். கருவறை, அர்த்த மண்டபம், முகமண்டபம் என 2 திருச்சுற்றுகளோடு அமைந்துள்ள இக்கோவிலின் முன்புறத்தில் காஞ்சி வரதர் மண்டபம், சொர்க்கவாசல், ஊஞ்சல் மண்டபம், வாகன மண்டபம் என திரும்பிய பக்கமெல்லாம் மண்டபங்கள். 6 அங்கத்தோடு அமைக்கப்பெற்ற கருவறை அமைப்பானது பிரஸ்தரம் வரை கருங்கல்லாலும் அதன் மேலுள்ள விமானம் நீள் சதுரமாக அமைக்கப்பெற்று சுதையினால் கட்டப்பட்டுள்ளது. கோவில் கட்டடக்கலை சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் இங்கே பல்லவ மன்னனான நிற்பதுங்கவர்மன் காலத்திய கல்வெட்டு கிடைப்பதால் இக்கோவில் பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பெற்று பின்பு சோழர் ஆட்சி காலத்தில் மறுசீரமைக்கப்பட்டு விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கம் பெற்றதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். வடக்கு நோக்கி கருவறை அமைக்கப்பட்டாலும் மேற்கு நோக்கி பலிபீடமும் கொடிமரமும் அமைந்துள்ளது. இதை கடந்து உள்ளே சென்றால் கோவிலின் மகா மண்டபத்தில் பல்லவர் காலத்திய சிம்மத்தூண்கள் காணப்படுகின்றது. சிம்மத்தூண்களை தவிர மற்ற தூண்கள் அனைத்தும் உருள் வடிவ தூண்களாக உள்ளது. அதில் ஒன்றில் புடைப்பு சிற்பமாக வேணுகோபாலர் காணப்படுகிறார். மகா மண்டபம் ஒட்டி அமைந்த முதலாம் திருச்சுற்றின் வாயில் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகின்றனர். குறைந்தது 6 அடி உயரம் இருக்கும் இந்த துவாரபாலகர்கள். துவாரபாலகர்களுக்கு நேர் எதிரே கருடர் காணப்படுகிறார். முதலாம் திருச்சுற்று கடந்து உள்ளே சென்றால் அப்பன் வெங்கடேச பெருமாள் மூர்த்தியின் வடிவமாக காட்சி அளிக்கிறார். கருவறை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள திருச்சுற்று மண்டபம் போல் காட்சி அளிப்பதால் இதை திருமாளிகை பத்தி என்று கூறுவர். சூரிய வெளிச்சம் உள்ளே வர 4 மூலைகளிலும் மேற்கூரையில் துவாரம் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி விஷ்ணுவின் திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் தெற்கு நோக்கி அமைந்த திருமேனி பார்க்க பரமபதநாதர் போன்று தெரிகிறது. அதுபோக தென்கிழக்காக ஆழ்வார்களின் திருவுருவ சிலைகளும் நாராயணர், அனுமன், கருடரின் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய ஒரு தனி சன்னதியில் அலர்மேல் மங்கை தாயார் காணப்படுகிறாள். அடுத்ததாக 2ஆம் திருச்சுற்றில் அமைந்துள்ள சன்னதிகளை பார்ப்போம். தென்மேற்கில் சுந்தரவல்லி தாயார் சன்னதி காணப்படுகிறது. பரிவார கோவிலாகவும் இச்சன்னதி காணப்படுகிறது. வடமேற்கில் கரியமாணிக்க பெருமாள் சன்னதி காணப்படுகிறது. கோவிலின் சுவரில் கோட்டங்கள் வெறுமையாக காணப்படுகிறது. வடகிழக்காக அனுமன், வீர ஆஞ்சநேயர் என்று ஒரு தனி சன்னதியில் காணப்படுகிறார். அதுபோக கல்வெட்டுக்கள் இந்த ஊரை ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து, களத்தூர் கோட்டத்து, தனியூர் ஸ்ரீ மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்து, வடபிடாகை திருமுக்கூடல் என்று கூறுகின்றது. கல்வெட்டுக்கள் இறைவனுக்கு கொடுத்த தானங்கள் பற்றி கூறுகின்றது. அதில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது வீரராஜேந்திரன் காலத்திய கல்வெட்டில் நிர்வாகம் பற்றியும் வேத கல்லூரி, உணவு விடுதி, மாணவர் தங்கும் விடுதி ஆகியவற்றை பற்றி கூறுகின்றது. 15 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இக்கோவிலின் ஒரு பகுதி செயல்பட்டுள்ளது. அதில் நாடி பார்த்து மருத்துவம் பார்ப்பவர், அறுவை சிகிச்சை செய்பவர், செவிலியர், நீரும் மருந்தும் கொண்டு வருபவர், மருந்தின் பெயர்கள், மருந்தை பாதுகாப்பு செய்வதை பற்றியும் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. சோழர் கால மருத்துவமனை பற்றி கூறும் கல்வெட்டுக்கள் வெகு சிலவே. அதில் திருமுக்கூடலும் ஒன்றாக கருதப்படுகின்றது. 1000 ஆண்டுகள் முன்பே நம் முன்னோர்கள் எத்தகைய திறன் படைத்தவர்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது இந்த கல்வெட்டுக்கள். மனதிற்கு அமைதி தரக்கூடிய இந்த விடம் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். நேரம் கிடைத்தால் நேரில் சென்று காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.